இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை திருப்தியாக்கும்படி, நம்மை நம்ம அவருக்குள்ள நம்ம வளரும்படிக்கு, அவருடைய ஸ்பாவங்களில நாம் பங்கெடுக்கும்படிக்கு தேவன் இன்றைக்கும் நம்முடைய வார்த்தைகளினால், அவருடைய வார்த்தைகளினால் நம்மை அவர் வழி நடத்துகிறதை நம்ம நிச்சயமாய் பார்க்க போகிறோம். சங்கீதம் 33ல ஒரு வசனம், ஒரு 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 33:16 இருந்து, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ இந்த வசனம் எதை சொல்லுகிறது? எந்த ராஜா, எவ்வளவு பெரிய ராஜா, சேனை, அவனுக்கு எவ்வளோ பெரிய சேனை இருந்தாலும் அந்த சேனையின் மிகுதியினால அவன் ரட்சிக்கப்பட முடியாதாம். சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால தப்ப முடியாதாம். காப்பாற்றுகிறதற்கு குதிரையினால முடியவே முடியாது. அது தன் மிகுந்த வீரியத்தால் யாரையும் தப்புவிக்க முடியாது. ஆனால் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்கள் அவர் என்ன செய்கிறாராம்? மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். அவரை சார்ந்து வாழுகிறவன், அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் சார்ந்து வாழுகிற மனிதனுடைய ஆத்துமாவை அவர் மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறாராம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்பா, ஏன் பலன்ல இல்ல, உங்க கிருபை என்ன சூழ்ந்திருக்குது, உங்களை நம்பி நான் அந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி முற்றிலுமாய் அவரை சார்ந்து வாழுகிற மனிதனுடைய ஆத்துமாக்கள் மரணத்திலிருந்து விலக்கி ரட்சிக்கப்படுகிறதையும், பஞ்சத்தில் அவர்களை அவர் உயிரோடே பாதுகாக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதாம். இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது, நோக்கமாயிருக்கிறது. ஏன்னா இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் இங்க கூடி வந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணமே நாம் அவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மை அவர் பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்தினின்று விலக்கி ரட்சிக்கிறவரும், பஞ்சத்தில் நம்மை உயிரோடே காக்கவும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கண்கள் நம் ஒவ்வொருவர் மேலும் நோக்கமாயிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படிக்கா எடுத்துக்கொண்ட ஒரு வசனம், அதுல அந்த ஒரு வசனத்தை வைத்தே நிறைய வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயம் இது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வாசிக்கலாம். யோவான் 15:9. யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அதாவது பிதா எப்படி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாரோ அதே அன்புலதான் நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நம்ம ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனம் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி இருக்குது. அதற்குரிய விளக்கத்தை நான் வாசிக்கிறேன். பிதா என்மேல் வைத்திருக்கும் அதே அன்போடு நான் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அன்பாயிருக்கிறேன். என் அன்பு உங்கள் இருதயங்களை எப்போதும் போஷித்து வழி நடத்த அனுமதித்திடுங்கள். He loves with the same love. அதே அன்போடு பிதா இயேசுவை நேசிப்பது போன்று உயர்தரமான அன்பிலிருந்து நம்மை நேசிக்கிறாராம்.
கண்டினியூஸ்லி அந்த அன்பு தான் நம்ம ஹார்ட்டை நரிஷ் பண்ணணுமா எப்பொழுதும், அல்லது தொடர்ந்து. ஒரு நாள் 24 மணி நேரம், அதுல எவ்வளவு நேரம் நம்ம இருக்கிறோமோ அத்தனை விழித்திருக்கிறோமோ அத்தனை நேரமும் அவருடைய அன்பு நம்மை தொடர்ந்து போஷித்து கொண்டே இருக்க வேண்டுமாம். நம்முடைய இருதயங்களை அதாவது உடலுக்கு நமக்கு உணவு எப்படி நமக்கு போஷாக்கை கொடுக்கிறதோ, அது போல நம்முடைய ஆத்துமாவுக்கு அவருடைய அன்புதான் நம்மை என்ன செய்ய வேண்டுமாம், போஷிக்க வேண்டுமாம். அந்த அன்பை நம்ம போஷிக்க நம்முடைய வாழ்க்கை அது மாறுகிறதா இருக்கும். அப்போ பிதா என் மேல் வைத்திருக்கும் அதே அன்போடு நான் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அன்பாயிருக்கிறேன். என் அன்பு உங்கள் இருதயங்களை எப்போதும் போஷித்து வழி நடத்த அனுமதித்திருங்கள். லெட் மை லவ் கண்டினியூஸ்லி நரிஷ் யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்ப அவருடைய அன்பு நம்மை தொடர்ந்து அது போஷித்து வழிநடத்தி கொண்டே இருக்கும் என்றால் அந்த மனிதன் ஆத்துமாவிலே பலனடைந்தவனாயிருப்பான், ஆத்துமாவிலே திருப்தி உள்ளவனாயிருப்பான். இந்த அன்புல நம்ம போஷித்து வழிநடத்தப்பட நம்மளுடைய வாழ்க்கையில் பல காரியங்களிலே மாறுதல்களை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கும் நமக்கு ஏன் பயம் வருது, ஏன் கவலை வருது, ஏன் சோர்வு வருது, ஏன் அவிசுவாசம் வருதுன்னா இந்த அன்பை நாம் என்ன செய்யல, போஷிக்கல. இந்த அன்புல நம்ம போஷித்து வழிநடத்தப்பட நாம் நம்மை ஒப்புவிக்கவில்லை. அங்க பார்க்கிறோம், எந்த சௌரியவானும் தன் பலத்தினால் அவன் ரட்சிக்கப்பட முடியாது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் அவன் காப்பாற்றப்பட முடியாது, தன் குதிரைக்கு உள்ள வீரியத்தினால குதிரை நம்மை காப்பாற்ற முடியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை விலக்கி ரட்சிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் அவர் என்ன செய்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பு தான், அந்த கிருபையை சார்ந்து, அந்த அன்பை சார்ந்து வாழுகிறவருடைய வாழ்க்கை மிகவும் அது நன்மையாகத்தான் இருக்கும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. அப்போ இதற்குரிய ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அங்க நம்ம முதல்ல பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. இங்க இயேசு கிறிஸ்து ஒரு 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 காரியத்தை நமக்கு ஒரு ஈக்குவலண்டா நமக்கு சொல்றாரு. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல ஒரு கம்பேரிசன் அங்க சொல்றாரு. பிதா இயேசுவை எப்படி நேசித்தாரோ அதே அன்புல நான் உங்களை நேசிக்கிறேன். அப்ப அது எப்படி இயேசுவை எந்த அன்பினால் நேசித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். யோவான் 17:24 பிதா இயேசுவை எப்படி நேசித்தார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 17:24 பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால். பிதாவினுடைய அன்பு எப்படி இருந்ததுங்கிறத, தன்மேல் எப்படி இருந்ததுங்கிறத இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால். அப்போ அதே அன்புலதான் அவர் நம்மை நேசிக்கிறார்னா, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் நம்மை நேசித்திருக்கிறார், இன்னமும் நேசித்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுதும் நம்மை நேசித்து கொண்டேதான் இருப்பார் என்பதில் நாம் சந்தேகப்படக்கூடாது. பிதா அவரை எப்படி நேசித்தாரோ அதே அன்புலதான் அவர் நம்மை நேசிக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் நம்மை நேசித்த அதே அன்புலதான் இன்றைக்கும் நம்மை அவர் நேசித்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எப்படி நம்மை நேசித்தாரோ அதே அன்புலதான் இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்புல எந்த மாற்றமும் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது அங்க ஒரு சத்தம் உண்டாகுது, வானத்தில் இருந்து பிதாவினுடைய சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில்
பிரியமாயிருக்கிறேன். அப்போ பிதா இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசித்தார், அவரை எப்படி பார்க்கிறார்? நேசகுமாரனாய் பார்க்கிறார். அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அதே அன்புல தான் நம்மையும் இயேசு நேசித்து கொண்டே இருக்கிறார். நம்மை நேசகுமாரத்திகளாய், அவருக்கு உடன் சகோதரர்களாய், சகோதரிகளாய்த்தான் அந்த அன்புல தான் அவர் நம்மை பார்க்கிறதை, காண்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10வது அதிகாரத்தை பார்க்கிறோம். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்போ பிதா இயேசு கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு எப்படி இருக்கிறதாம்? அன்கண்டிஷனலா இருக்கு. அது கண்டினியூஸா தொடர்ந்து அவருடைய அன்பு இயேசுவின் மேல இருக்கிறத பார்க்கிறோம். அந்த அன்பை யாராலும் அசைக்க முடியாது. அந்த அன்புக்குள்ளதான் சந்தோஷம் இருக்கிறதை, மகிழ்ச்சி நிறைந்து ஒரு காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்போ பிதா கிட்ட இயேசு போனாலும் அவரோடு கூட அவர் உறவுல இருக்கிறபடினால அந்த அன்புல அவர் எப்பொழுதும் களிகூர்ந்து கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அன்புதான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம், சமாதானம். இந்த விசுவாசம் எப்படி? தேவன் என் மேல் நினைவா இருக்கிறார், தேவன் என் மேல் கண்டினியூஸா அவருடைய கண் என் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர 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 நாம் நமக்குள்ள என்ன பெருக்கெடுத்து ஓடும் சந்தோஷம் பெருக்கெடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். உன் தேவன் உன்னை நேசித்து கொண்டே இருக்கிறார், அவர் உன்னை ஒரு நாள் தள்ள மாட்டாரு, நீ அவருக்கு பிள்ளையா இருக்கிற, அவருடைய அன்பு உன் மேல எப்பொழுதும் கான்ஸ்டன்டா அவருடைய அன்பு உன் மேல இருக்குது அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறபடியினால் இந்த சந்தோஷம் நமக்கு என்றென்றைக்கும் நீடித்து இருக்கிறதாய் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த நிபந்தனையற்ற அந்த அன்பு, தொடர்ச்சியான அவருடைய அன்பு, அசைக்க முடியாத அவருடைய அன்பு, இந்த சந்தோஷம் நிறைந்த அந்த இன்டிமசிக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். அப்போ அதே அன்புல அவர் நம்மை நேசிக்கிறார். எந்த எந்த விதத்திலையும் இது குறைவான ஒரு அன்பு அல்ல. இந்த அன்பு ஒரு டெம்பரரியாவும் இல்ல, இது தெய்வீகமான ஒரு அன்பாயிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறபடியினால கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார், இதான் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். ஏதோ கடமைக்காக அவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ளல, நம்ம ஆழமாய் திருத்துவ தேவன் நம்மை நேசிக்கிறபடியினாலதான் நமக்காக தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, அந்த குமாரன் நமக்காக அத்தனை பாடுகளை பட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிற அந்த அன்பை நம்ம தியானிக்கும் பொழுதே நம் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதென்று நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பு நம்முடைய செயல்களை பொறுத்து அல்ல, அவரோடு கூட இருக்கிற உறவை பொறுத்துதான் இந்த அன்பை நம்ம உணர முடியும். இந்த அன்பு நம்மை பலப்படுத்தும். இந்த அன்பு நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, நம்முடைய ஆத்துமா எப்ப திருப்தியாகும், அவருடைய அன்பை உணர 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 உணரதான் நம்முடைய ஆத்துமா திருப்தி அடையும். அந்த உணர்கிற இடத்திற்கு, அந்த அவருடைய அன்பை நம்ம உணர்கிற இடத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவர் அன்புல நிலைச்சிருந்தா போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த அன்புல நிலைச்சிருக்க 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 நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது அவருடைய அன்புல abide in my love, அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறது அப்படின்னா
தங்கி இருக்கிறது, அவருடைய அன்புலயே தங்கி இருக்கிறது, அவருடைய அன்புல நம்ம ரெஸ்ட் பண்றது, ஓய்வெடுக்கிறது, அவருடைய அன்புல தொடர்ந்து இருக்கிறதுக்கு பெயர்தான் நிலைத்திருத்தல். அபைட் இன் மை லவ் அப்படின்னா அவருடைய அன்புலயே நம்ம தங்கி இருக்கணும். அவருடைய அன்புல நம்ம ஓய்வெடுக்கணும், ரெஸ்ட்ல இருக்கணும். அவருடைய அன்புல கான்ஸ்டன்டா, கன்சிஸ்டன்டா அவருடைய அன்புக்குள்ளேயே நாம் இருப்பதுதான் நிலைத்திருத்தல். அவரு என் அன்பை பெறுறதுக்கு நீ ஏதாவது முயற்சி செய்யன்னு சொல்லல. என் அன்பு உங்க மேல எப்பொழுதும் இருக்கிறத உணர்ந்து கொண்டே இருங்கள் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். என் அன்புல நிலைச்சிருங்க. என் அன்பு எப்போ உங்க மேல இருக்குது, அந்த அன்புல நீங்க தங்கி இருங்க, அந்த அன்புல நீங்க இளைப்பாருங்க, அந்த அன்புல நீங்க தொடர்ந்து அந்த அன்புல இருங்க, அந்த அன்புல நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 4:16 நம்ம பார்க்கிறோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குகிறானாம். அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறவன், அவருக்குள்ள இருக்கிறவன் அவருடைய நிழலுக்குள் இருக்கிறானாம். அப்படிப்பட்ட நிழலுக்குள், அவருடைய அன்புக்குள்ள இருக்கிறவனதான் எதுவும் தொட முடியாது. அவருடைய கிருபை அப்படிப்பட்டவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். ஆனால் அவருடைய கிருபையை சார்ந்து, அவருடைய அன்பை சார்ந்து வாழ்கிறவருடைய ஆத்துமாக்கள் மரணத்தினின்று விலக்கி ரட்சிக்கப்படுகிறதையும், பஞ்சத்தில் அவர்கள் உயிரோடே காக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு செடி, ஒரு கிளை எப்படி செடியோடு இணைந்திருக்கிறது போல வாசிக்கலாம். யோவான் 15:5. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ ஒரு செடியில எப்படி கிளை நிலைத்திருக்கிறதோ அது போல நம்ம அவருக்குள்ள, அவருடைய அன்புல நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினால், நம்முடைய ஞானத்தினால் நம்ம அதை செஞ்சிடலாம், நம்ம கவலைப்படுறதுனால எதையும் நம்ம சாதிக்க முடியாது. அவரோடு கூட, அவருடைய அன்புல அவர் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவைங்கிறது என் அப்பாவுக்கு தெரியும். என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும்னா எதை அவர் செய்ய சித்தமா இருக்கிறோம் அதை நிச்சயமா எனக்காக அவர் செய்வார் அப்படின்னு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறதற்கு பெயர்தான் அந்த நிலைத்திருத்தல் என்ற காரியத்திற்கு ஒரு ஈடாய் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு செடியில எப்படி கிளை அதனோடு கூட இணைந்திருக்கிறதோ அது போல நாமும் அவரில் இணைந்திருக்கிறதை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு அப்பா ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாவினுடைய அந்த அன்பின் அரவணைப்புக்குள்ள ரெஸ்ட் எடுக்கிறத போலதான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு உதாரணமா சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் தன்னை குறித்து அவன் ஒன்ன சாட்சி சொல்றான், இயேசுவுக்கு அன்பான சீஷன். யோவான் 13:23 அந்த வசனம் அவன் தன்னைத்தானே அப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய மார்பில் அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் ஒன்னு சொல்றான், அவன் இயேசுவுக்கு அன்பான சீஷன். அவருடைய அன்பை
புரிந்து கொண்டவன் தான் அவருக்கு அன்பான சீஷனா இருக்கிறான். தன்னைத்தானே அவன் அப்படி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பை உணர்ந்தே அவர் வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அதனாலதான் அன்பின் அப்போஸ்தலனாய் யோவான் மாறினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய அன்பை கான்ஸ்டன்டா நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கிறோமா? கண்டினியூஸா இல்ல சூழ்நிலைகள் நமக்கு எதிரா இருக்கும் பொழுது அவருடைய அன்பு நமக்கு மறந்து போகிறதா? அவருடைய அன்பின் அவருடைய அன்பை நம்ம உணராதவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவருடைய அன்பு நம்ம மேல ஒரு நாளும் மாறாதது. அந்த அன்புல நிலைத்திருக்கும்படிக்கு தான் தேவன் இந்த காலை வேளையில நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், பேதுரு இயேசுவை மறுதலிச்சிட்டாரு. ஆனா மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த அன்பாகவே இருக்கிற தேவன் பேதுருவை விட்டு விலகல. பேதுரு மீண்டும் அந்த அன்பின் இடத்திற்கு திரும்புகிறதை பார்க்கிறோம். அந்த அன்பை அவர் புரிந்து கொள்றாரு. அதுக்கு பிறகு அந்த அன்பை விட்டு அவரால் வெளியே வரவே முடியல. அது வரைக்கும் தேவனுடைய அன்புல அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருக்குது. ஆனா எப்போ அந்த அன்பை அவர் உணர்ந்து கொண்டாரோ, அந்த அன்பு அவரை தேடி வந்ததோ, எவ்வளோ பெரிய அன்பு! இந்த அன்பு, நான் அவரை மறுதலிச்சேன், அவரை நான் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினேன், ஆனா கூட அவருடைய அன்பு என் மேல மாறாமல் இருக்கிறதே அப்படின்னு எப்போ பேதுரு உணர்ந்து கொண்டானோ, அந்த நிமிஷத்துல இருந்து அவனுடைய தேவன் மேல அவன் வைத்திருக்கிற அன்புல அங்க மாற்றம் வரல. அந்த அன்பை உணர்ந்த பிறகுதான் அந்த அன்பு கிட்ட அவர் மறுபடியும் திரும்புகிறார். தேவனுக்கென்று மகிமையான காரியங்களை அங்கே செய்ததை நம்ம அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததை நம்ம பார்க்கிறோம், இளையகுமாரனுடைய அந்த ஸ்டோரியில மகன் பேசுகிறதற்கு முன்பதாகவே தந்தை தகப்பன் அவனை நோக்கி ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவருடைய அன்பு. நம்மேல் அவருடைய அன்பு எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. நமக்காக காத்திருக்கக்கூடிய அன்புதான் அவருடைய அன்பு. எப்படி பேதுருக்காக அவருடைய அன்பு காத்து கொண்டு இருந்ததோ, அங்க சொல்றாரு, உயிர்த்தெழுந்த பிறகு நான் இந்த காரியத்தை நீங்க சீஷர்களுக்கு சொல்லுங்க, பேதுருவுக்கு சொல்லுங்க. நீ நீ என்னைய மறுதலிச்சதுனால, நீ என்னைய சபிச்சதுனால எனக்கு ஒன்னும் நடக்கல, நான் உயிரோட வந்துட்டேன், என் அன்பு உன் மேல எப்பவும் இருக்குதுங்கிறத பேதுரு அறிந்து கொள்ளணும். ஏன்னா பேதுருனுடைய உள்ளம் இப்பொழுது துடித்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நீங்க முதலாவது சகோதரரிடத்திற்கும் பேதுருனிடத்திற்கும் போய் சொல்லுங்கள். அவருடைய அன்புல, பேதுரு மறுதலிச்சதுனால இயேசுவினுடைய அன்புல ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு நம்ம பல நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போறோம். ஐயோ, நான் இதை செஞ்சுட்டேன், என் மேல வச்சிருக்கிற அவருடைய அன்பு குறைஞ்சிருமோ, அவர் என்னை வெறுத்துருவாரோ? நிச்சயமா இல்ல. பேதுரு மறுதலிக்கிறான், சபிக்கிறான், சத்தியம் பண்றான். ஆனா அவருடைய அன்போ மாறாத அன்பு. நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு அது பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. ஆனால் அவர் நம் மேல் வைத்த அன்பு அது ஒரு காலம் அது மாறாத அன்பு. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் பட்சபாதம் இல்லாமல் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். அப்போ irrespective ஆஃப் ஆல் அவர் நம்மளுடைய எல்லா குறைவுகளையும் தாண்டியும் அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். இந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். ஏன் அன்புல நிலைச்சிரு, ஏன் அன்புல நிலைத்திரு, abide in my love. எப்படி கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருக்கிறது போல நீ என்னில் நிலைத்திரு, என்னுடைய அன்பில் நிலைத்திரு. அப்போ நம்ம தேவனுடைய அன்பை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம பயமில்லாமல் வாழும் பொழுது, நம்ம நிராகரிக்கப்பட்டுருவோம், நம்ம புறக்கணிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையே இல்லை. நம்ம யாருடைய ரெக்கக்னிஷனுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. பிதா
இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசித்தாரோ அதே அளவுல தான் நம்மையும் அவர் நேசித்து கொண்டே இருக்கிறார். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம அவருடைய அன்புல நிலைச்சிருக்கும் போது பயமானது தன்னுடைய வல்லமையை இழந்து போகிறது. நமக்கு கான்ஸ்டன்டா எதையாவது ஒரு காரியத்தை குறிச்சு இது எப்படி ஆகுமோ, அது எப்படி ஆகுமோ, இப்படியெல்லாம் பயம், கவலை. இது ஏன் அப்படின்னா அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்காத இடத்துல தான் நமக்கு பயம் இருக்கும். அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன் மேல பயம் தன் வல்லமையை இழந்து விடுகிறது. அவனுக்கு பயம் வராது. ஏன்னா பூரண அன்பு, அந்த பெர்ஃபெக்ட் லவ். என் அப்பா என் மேல பிரியமா இருக்கிறார், என் அப்பா என்ன நேசித்துக் கொண்டே இருக்கிறார். நான் சில நேரங்கள்ல தவறுனேன், ஆனா கூட அவருடைய அன்பு, என் மேல அவர் வைத்திருக்கிற அன்பு அது மாறாத அன்பு. இந்த அன்பை உணர்கிறவனுடைய இருதயத்தில் இருந்து பயம் என்பது அது தானாகவே அது வெளியே போயிடுறத நம்ம பார்க்க முடியும். நமக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு அது மறைஞ்சிரும். நமக்கு ஆழமாய் தேவன் மேல நம்பிக்கை வளருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இது எப்படி நடக்குது? இது ஒரு ப்ராசஸ்ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் நம்மள நேசிக்கிறாரு. அடுத்து நம்ம அவரில நிலைத்திருக்கிறோம். அப்போ இதுல என்னது முதல்ல நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அன்பு தான் ஃபர்ஸ்ட். அவருடைய அன்பு தான் நமக்கு மேல முதல்ல வருது. கீழ்ப்படிதல் அந்த அன்புல இருந்து பிறக்குது. ஏதோ நம்ம முயற்சி பண்ணி அதை செய்யணும், இதை செய்யணும், ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அப்படியெல்லாம் இல்ல. நம்ம நேசிக்கப்படுவதற்காக நம்ம கீழ்ப்படியல. நம்ம நேசிக்கப்படுகிறதுனால நம்ம என்ன செய்யறோமா? கீழ்ப்படுகிறோமா? அவருடைய அன்பு என் மேல இருந்துட்டே இருக்கு. தொடர்ந்து அவருடைய அன்பு என் மேல இருக்குது. என் அப்பா என்னைய கைவிடவே மாட்டார், என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார். நான் சில நேரங்கள்ல அவருடைய அன்பை உணரலனா கூட அவருடைய அன்பு என் மேலதான் இருக்குதுங்கிறத உணர 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 நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு எளிதாய் நம்ம கீழ்ப்படுகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போராடி போராடி ஐயோ இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இப்படின்னு முயற்சி பண்ணி கொண்டு இருந்தோமோ, ஒருத்தர் என்னை நேசிச்சுட்டே இருக்கிறாரு, அவருடைய அன்பு என் மேல இருக்குது, என் மேல கான்ஸ்டன்டா அவருடைய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, அவருடைய அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வளோ பெரிய அன்பு என் மேல இருக்குது, இந்த உலகத்தை படைத்தவர் என் மேல இவ்வளோ அன்பா இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள கீழ்ப்படிதல் என்பது மிகவும் எளிதாய் மாறுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் அவரோட அன்பை தான் நம்ம உணரணும். அவரோட அன்பு தான் முதல்ல நம்மை தேடி வந்தது. கீழ்ப்படிதல் அந்த அன்பிலிருந்து பிறக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த அன்புல நிலைத்திருக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதே அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசித்தோம். அப்போ அன்பு அப்படிங்கிறது தான் எப்படி இருக்கு? ரூட்டா இருக்கு. கனிகள் அப்படிங்கிறது அதனுடைய பலனாய் இருக்கிறது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவரில் நிலைத்திருக்கிறதுனா என்ன? அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது. அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஏன்னா அவருடைய அன்பு அவனை கான்ஸ்டன்டா ஃபில் பண்ணிட்டே இருக்கும். அவரால் அந்த அன்பை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அந்த அன்பு அவனுக்குள்ள இருந்து பல மாற்றங்களை கொடுக்கும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை அங்க ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு கொடி, செடியில இருக்கக்கூடிய ஒரு கொடி கனி கொடுக்கிறதுக்காக அது போராட வேண்டியதே இல்லை. அது செடியோட இணைஞ்சிருந்தா போதும், அவ்வளவுதான். அந்த அன்புல நிலைச்சிருந்தா போதும், கனிகள் தானாய் நமக்குள் இருந்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ ஒருவேளை இந்த கொடி செடியில இணைக்கப்படல, இணைந்து இல்ல அப்படின்னா, இந்த இணைப்பு இல்ல, இந்த அன்புல நிலைச்சிருக்கலனா அங்க என்ன இருக்காது? ஜீவன் இருக்காது, உயிர் இருக்காது. அந்த கொடி மரிச்சு போய் கீழே விழுந்து கிடக்கும். எப்போ
அந்த செடியோடு அந்த கொடி இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்பதான் அந்த கொடியும் ஜீவன் உள்ளதா இருக்கும். அது போலதான் இன்றைக்கு அவரில் நிலைத்திருக்கிறவன், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவனுக்குள்ளதான் ஜீவன் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஆவியில எப்பொழுதும் அவர்கள் என்ன செய்வாங்க? களிகூர்ந்து கொண்டே இருப்பாங்க. அவங்க ஜீவன் உள்ளவர்களா இருப்பாங்க. அங்க மரணம் அவர்களை ஆளுகை செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை, கிறிஸ்துவினுடைய அன்புக்குள் நிலைத்திருக்கிறவர்களை, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவர்களை மரணம் ஆளுகை செய்ய முடியாது. அந்த அன்புல தான் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள்ள ஜீவன் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். எப்படி புறப்பட முடியும்? அவருடைய அன்புல நிலைச்சிருக்கிறது தான் விசுவாசம். அந்த அன்பை தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் விசுவாசம் நம்மில் பெருகும். அந்த அன்புல நிலைத்திருக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்துதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். இந்த ஜீவன் தான் மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கும், மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை ஜீவன் இந்த செடியில், இந்த அன்பாகிய இந்த செடியில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமே இது சாத்தியம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? என் அன்புல நீ நிலைச்சிருக்கலனா, என்னில நீ நிலைச்சிருக்கலனா ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. நம்ம கனி கொடுக்க முடியாது. நம்ம சுய பலத்துல போராடி நான் நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லது செய்யணும்னு நீங்க என்னதான் நீங்க போராடினாலும் அது உண்மையான ஒரு அன்பிலிருந்து அது வெளிவராது. உயிர் இல்ல, ஜீவன் இல்லைன்னா அங்க என்ன இருக்காது? கனி இருக்காது. இந்த இணைப்பு இருந்தாதான் அங்க உயிர் இருக்கும். இந்த உயிர் இருந்தாதான் நம்மளால கனி கொடுக்க முடியும். ஆழமான ஒரு இணைப்பு இருந்ததுன்னா கனிகள் தானாகவே கொடியில் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நிலைத்திருக்கிறது அப்படின்னா ஏதோ நம்ம முயற்சி பண்றது இல்ல. அந்த செடியை நம்ம சார்ந்து வாழுகிறதற்கு பெயர்தான் நிலைத்திருத்தல். கண்டினியூஸா அவரில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை நாம் பார்க்க முடியும். சங்கீதத்துல பார்க்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மரம் கனி கொடுக்கிறதற்கு வற்புறுத்துறது இல்ல. அது என்ன செய்யுது? தண்ணிய உறிஞ்சு எடுக்குது. முதல்ல சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சு எடுக்குது. அது போலதான் இந்த மரம், அது அன்பு நிறைந்த அந்த மரமாகிய செடியில நம்ம நிலைத்திருக்கும் பொழுது, அந்த பிரான்ச்சஸா நம்ம இருக்கும் பொழுது அவர்கிட்ட இருந்து நம்ம ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம். அந்த ஜீவன்ல நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த ஜீவன்ல நம்ம வாழும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். இந்த கனி அப்படிங்கிறது என்ன? கனினா நம்ம செய்யற வேலைகளுக்கு முன்பாக நம்முடைய குணம் மற்றும் சுபாவத்தை குறிக்குது. நம்முடைய உள்ளார்ந்த கேரக்டரிஸ்டிக்ஸ குறிக்கிறதா இருக்குது. கலாத்தியர் 5 பார்க்கிறோம், ஆவியின் கனியோ, ஆவியின் கனிகளோ அல்ல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இங்கே கனிகள்னு ப்ளூரல்ல கொடுக்கல, கனின்னு சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஜீவன் பல்வேறு குணங்களாய் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த ஜீவனில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த அன்பில் நிலைத்திருக்கும் போது, ஜீவனாகிய கிறிஸ்துவினுடைய அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள்ள சமாதானம் உண்டாகும். தானாக வெளிப்படும். நமக்குள்ள சந்தோஷம் வெளிப்படும். நமக்குள்ள இருந்து அன்பு வெளிப்படும். எப்பொழுதும் கான்ஸ்டன்டா அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறவர்கள் தான் மற்றவர்களை உண்மையாய் நேசிக்க முடியும். இல்லனா அந்த உண்மையான அன்பு யாரிடத்துல இருந்து நம்ம பார்க்கவே முடியாது. அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறவன் தான் மற்றவர்களை உண்மையாய் நேசிக்கிறவனாய் இருப்பான். கோபம் அது எப்படி மாறும்? பொறுமையா மாறும். நம்முடைய பலவீனம்
அது சாந்தமாய் மாறும். அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன், அவருடைய ஜீவனில் நிலைத்திருக்கிறவன், கிறிஸ்துவாகிய ஜீவன் அவரில் நிலைத்திருக்கிறவன், அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறவனுடைய கனி, ஆவியின் கனி எப்படி இருக்குமா? அந்த ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த அன்புல நிலைத்திருக்கிறவனுக்குள்ளதான் விசுவாசம் பெருகும். இல்ல விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும்னு போராடிட்டு இருக்கிறோம்னா அது நம்ம தோற்றுதான் போவோம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அவருடைய அன்பை நம்ம உணர 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 நமக்குள்ள இருந்து ஒரு விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் நமக்கு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அன்பு மீண்டும் அன்பையே உருவாக்குகிறது. நிலைத்திருக்கிறது கீழ்ப்படிதலையும் கொண்டு வருகிறது. 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். முதலாவது அன்புதான். இந்த அன்பை உணர 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 கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ், ஒரு அழுத்தமா நமக்கு இருக்காது. அது அன்பினுடைய வெளிப்பாடா இருக்கும். தான் நேசிக்கப்படுகிறோம் அப்படின்னு உணர்கிற ஒரு குழந்தை பயத்துல இல்ல, நம்பிக்கையினால கீழ்ப்படியும். இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு குழந்தை தான் அன்பா உணர்கிறத ஃபீல் பண்ணுகிறா. யார் இடத்துல அந்த அன்பை உணர்கிறதோ அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் அது கேட்கும். அது போலதான் நாமும் அவருடைய அன்பை நம்ம உணரும் போது கீழ்ப்படிதல்ங்கிறது அது ரொம்ப சாதாரணமா நமக்கு வரும். இதை செய்யணும் அதை செய்யணும்னு போராடிட்டு ஐயோ நம்முடைய முயற்சியில சொந்த முயற்சியில பண்ணதெல்லாம் நமக்கு அது ரொம்ப கடினமா இருந்திருக்கும். ஆனா அவருடைய அன்பை, ஏன் ஆண்டவர் இவ்வளவு அன்பா இருக்காரே, நான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு கீழ்ப்படிதல் மிகவும் எளிதாகிறது. ஆவியின் கனி நம்மில் இருந்து வெளிப்படுவது அது எளிதாக இருக்கிறது. மறுபடியும் நிலைநிறுத்தப்பட்ட பேதுரு, அந்த யோவான் 21 இயேசு பேதுருவை தேற்றி நிலைநிறுத்தின பிறகு அவருடைய அன்பிலேயே பேதுரு நிலைத்திருந்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு இன்னும் அவருடைய அன்பு அவர் மேல ஆழமாய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறதை அவர் உணர்ந்த பிறகு தைரியமா பிரசங்கிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசேயர், சதுசேயர், யூதர் கூட்டத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர் தான். ஆனா எப்ப அவருடைய அன்பை ஆழமாய் அவர் உணர ஆரம்பித்தாரோ அவர் தைரியமாய் பிரசங்கிக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அவர் கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய கிருபை என்னை தாங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய கிருபையை தாண்டி என்னை எதுவும் அசைக்க முடியாதுங்கிற நம்பிக்கையை, அவர் என் மேல் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு அவருக்கு பயம் என்பது அவருடைய வாழ்க்கையில இல்லை. அந்த ஒரே நாள்ல இந்த ஜீவனை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு, இந்த ஜீவனாகிய அன்பிலே அவர் நிலைத்திருந்தபடியினால், அன்றைக்கு அந்த ஜீவன் அவரிலிருந்து வெளிப்பட்டபடியினால் ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த கனி பேதுருவினால் உண்டானது அல்ல, அவர் அன்பிலே நிலைத்திருந்ததினால் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் ஸ்தேவானை நம்ம பார்க்கிறோம். அவர் விசுவாசத்திலையும் வல்லமையிலையும் நிறைந்திருந்த மனிதனாய் இருந்தாராம். கல்லெறிஞ்சு சாக போற நேரத்துல கூட தனக்கு எதிரானவர்களை, தன்னை கல்லெறிந்தவர்களை அவர் மன்னிக்கிறார். இயேசு எப்படி மன்னித்தாரோ அதே மன்னிப்ப அவர்களுக்கு அவர் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஃப்ரூட். எப்படி கிரியையில் வெளிப்படும் அன்பின் வல்லமை. நம்முடைய அன்பின் வல்லமையை உணரும் பொழுது நம்முடைய கிரியையில அது நிச்சயம் வெளிப்படும். நம்ம அந்த கனிகள்ல அது நிச்சயமாய் வெளிப்படும்.
அந்த ஸ்தேவான் அவருடைய அன்பை ஆழமா உணர்ந்திருந்ததுனால, ஐயோ இந்த அன்பை இந்த ஜனங்கள் உணரல, இந்த அன்பு இந்த ஜனங்களுக்கு புரியலப்பா, இவங்க அறியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி மனதார அவர்களை மன்னிக்க கூடிய ஒரு பக்குவத்தை ஸ்தேவான் பெற்றிருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம மன்னிக்கிறது நமக்கு கடினமா இருக்குதா? இந்த அன்புல நீங்க நிலைச்சிருக்க எவ்வளோ பெரிய அன்பு என் மேல அவர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் ஏன் மற்றவங்கள கசப்பா பார்க்கணும், வெறுப்பா பார்க்கணும், வைராக்கியத்தோட நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அன்புல இருந்து நீங்க மற்றவர்களை மன்னிப்பது உங்களுக்கு எளிதா இருக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் சொல்றாரு. அப்ப அவருடைய ஊழியத்தின் கனிகள் அவருடைய சொந்த பலத்தினால அல்ல, அவர் கிறிஸ்துவுக்குள் அவர் நிலைத்திருந்ததினால் அவருக்குள் நடந்த காரியம். அப்போ எல்லா காலங்களிலும் நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது அது கனி உண்டாகிறதற்கு ஒரு ஒரு ஏதுவாய் நம்ம கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை டோட்டலா அவருடைய அன்புக்கு சரண்டர் பண்ணும் பொழுது கனி நம்மிடத்துல இருந்து தானாய் வெளிப்படும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பொறுமையானது உங்களிடத்துல நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் எல்லாவற்றிலையும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடுவது. நிலைத்திருத்தல் அப்படின்னா நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகும் போதும் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது. நம்ம ஃபீலிங்ஸ் மாறலாம் ஒரு சில நேரங்கள்ல, ஆனா கூட அவருடைய அன்பை நம்ம நம்புவது. சூழ்நிலைகள் பயங்கர ஒரு ஒரு ட்ரெம்பிளிங் சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் பொழுதும் அவரில் ஓய்வெடுப்பது. நமக்குள்ள இருக்கிற இந்த கனி வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ள இருந்து அமைதியாய் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறது தான் அன்பில் நிலைத்திருக்கிறது. என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார்னா நம்ம பதில் தாமதமாகும் போது அவருடைய அன்புல நிலைச்சிருக்கணும். உணர்வுகள் மாறினாலும் அவருடைய அன்பை நம்ம நம்புறதும், சூழ்நிலைகள் மாறினாலும் அவரில் இழைப்படைகிறதும், நமக்குள்ள இருக்கிற ஃப்ரூட்ஸ் வெளியே தெரியல, மற்றவங்களுக்கு தெரியலனா கூட அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கிறதும் தான் நிலைத்திருப்பது. நம்ம நிலைத்திருக்கும் போது நமக்கு என்ன நடக்குது? நம்ம உறுதியானவர்களாய் மாறுகிறோம். கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது அந்த அன்பை ஆழமாய் உணர்ந்திருந்தார். அந்த கிருபைய ஆழமாய் அவர் உணர்ந்திருந்தார். அதனால அவர் சொல்றார், நான் அசைக்கப்பட மாட்டேன். அவரில் அஸ்திபாரம் இடப்படுகிறவன், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அவருடைய அன்பின் மேல் அஸ்திபாரம் இடப்படுகிறவனை எந்த காற்று புயல் அடித்தாலும் அது அசைக்க முடியாது. நம்முடைய ஜெபங்கள் இந்த அன்புல நிலைச்சிருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் மிகவும் பலனுள்ளதாய் மாறும். நம் பிதா நம்மில் மகிமைப்படுவாராம். அவருடைய நம்ம கனிகள் வெளிப்படும் பொழுது நம் பிதா நம் மூலமாய் மகிமைப்படுவார். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அதே அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ சந்தோஷம் எப்ப நமக்குள்ள ஊற்றெடுக்கும் அப்படின்னா இந்த அன்பிலே நாம் நிலைத்து இருக்கும் பொழுது. அவர் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார், என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார், என் மேல் நினைவாகவே இருக்கிறார், என்னை தன்னுடைய உள்ளங்கைகளில் அவர் செதுக்கி வைத்திருக்கிறார், என்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார், எனக்கு எதை எப்போ எப்படி கொடுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு அவரிடத்தில அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கும் பொழுது இந்த சந்தோஷம் எப்பொழுதும் நமக்கு உண்டாகும். அதனாலதான் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இந்த அன்பு அவங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தபடினால பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவங்களுடைய சந்தோஷத்தை எதுவும் மாற்ற முடியவில்லை. சூழ்நிலைகள் எதிரா வந்தது, பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் யூதர்கள் எல்லாரும் எதிராய் தான் எழும்புனாங்க. ஆனா கூட அவங்களுடைய சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை. காரணம், நீங்க இல்ல, எங்க தலையில இருக்கிற ஒரு முடிய கூட யாரும் தொட முடியாது. நாங்க ஒப்பு கொடுக்காமல்
எங்க தலையில இருக்கிற ஒரு முடிய கூட தொட முடியாது அப்படிங்கிறத அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால அவங்களுக்கு பயமே இல்ல. ஒரு காலத்துல பயந்து ஓடுன பேதுரு தான். அடுத்த நாள் தனக்கு சிரச்சேதம் அப்படிங்கிற இடத்துல, அங்க சிறைச்சாலையில அங்க அவன கட்டி வச்சிருக்கிறாங்க, போடப்பட்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? அவன் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தான். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்து பாடுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்தார்கள். அந்த அன்ப உணர்ந்து கொண்டே இருக்காங்க. நீங்க எங்கள ஜெயில்ல போட்டா என்ன? எங்கள அடிச்சா என்ன? அவருடைய அன்பு எங்க மேல மாறாத அன்பா இருக்கிறது. அந்த அன்புல அவங்க நிலைத்திருந்தபடியினால், அவங்க சந்தோஷம் உள்ளவர்களாய், அந்த சூழ்நிலை அவர்களை எந்த விதத்திலும் சூழ்நிலைகள் அவர்களை மாற்ற முடியவில்லை. அந்த சந்தோஷத்த அவர்களிலிருந்து எடுக்க முடியல. காரணம் என்னன்னா, தேவனுடைய அன்பை ஆழமாய் அவர்கள் அறிந்திருந்தார்கள். நம்ம தேவனுடைய அன்பை இப்படி தொடர்ந்து அறிந்து கொண்டே, உணர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, நம்ம பயத்திலிருந்து விடுதலையாறோம். நம்ம கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பயந்து இருக்கிற ஒரு கொடியினால அது செழிக்க முடியாது. செழிப்பாவே அந்த கொடி இருக்காது. நேசிக்கப்படுகிற ஒரு கொடிதான் அது மலர்ந்து, அது பூ பூத்து, காய்த்து, அது கனி கொடுக்கிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம ஒரு மாமரத்த நெனச்சு பார்க்கிறோம். அது மாம்பழங்கள கொடுக்கிறதுக்கு அது ஏதோ முயற்சி பண்ணி அப்படியெல்லாம் இல்ல. கஷ்டப்படுறது இல்ல. அது அந்த மண்ணுல அந்த மரம் வேரூன்றி நிற்கிறது. கிளைகள் அதுல சார்ந்து நிக்குது. காலம் வரும்போது, கனி கொடுக்கிற காலம் வரும்போது, பழங்கள் தானாகவே அந்த மரத்துல இருந்து வெளிப்படுது. அப்போ இந்த அன்பு அப்படிங்கிறதுல நம்ம ரூட்டாக அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அவருடைய அன்புல நம்ம வேரூன்ற 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 நம்ம நிலை பெற்றவர்களாய் மாறுகிறோம். நம்மில் கனிகள் தானாய் வெளிப்படும். நம்மள ஒருத்தர் இப்படி நேசிச்சுட்டே இருக்கிறாரு. அன்கண்டிஷனலா என்ன நேசிச்சுட்டே இருக்கிறாரு. என்னுடைய எந்த தவறையும் அவர் பார்க்கல. என்னுடைய எந்த அக்கிரமத்தையும், என்னுடைய எந்த மீறுதலையும், என்னுடைய எந்த பாவத்தையோ, சாபத்தையும் எதையும் அவர் பார்க்கல. அவர் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்காக தன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிங்கிற அந்த அன்பை உணர்கிறவன், அந்த அன்புல நிலைத்திருக்கிறவன் தான் மற்றவர்களை நேசிக்கிற மனிதனாக இருப்பான். இல்ல, இந்த அன்ப உணராதவர்களால மற்றவங்கள உண்மையாய் நேசிக்கவே முடியாது. அவர்களுடைய வலிகள நம்ம புரிந்து கொள்ள முடியாது. மற்றவர்களை காயப்படுத்த முடியாது. இந்த அன்ப உணருகிறவர்கள் எப்பொழுதும் சாந்தமாய், இளைப்பாறுதல, சந்தோஷத்துல நிறைந்திருந்து இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த இந்த அன்ப நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டே இருக்கும்படி let his love continuously nourish your hearts. அவருடைய அன்பு கண்டினியூஸா நம்ம ஹார்ட்ஸ, நம்ம இருதயங்களை போஷித்து கொண்டே இருக்கணும். அதுதான் அன்பில் நிலைத்திருத்தல். இந்த அன்புல நிலைத்திருக்கிறவன் அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் என்பது நமக்குரியது அல்ல. இத நம்ம புரியணும். பயம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. இதை எந்த மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவனே அன்பில் நிலைத்திருக்கிறவன். இதை உணர்ந்தவர்களாய் கொஞ்ச நேரம் அமைதலாய் அவருடைய அன்பை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே நீங்க இருக்கிற இடங்கள்ல அந்த அன்பை ஆழமாய் உணரும்படி உங்க இருதயத்தை அவருக்கு நேராய் திறந்து கொடுங்கள். மூச்சை உள்வாங்கும் பொழுது, அப்பா இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய அந்த நிபந்தனையற்ற அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. உங்களுடைய அன்கண்டிஷனல் லவ்வ நான் ஏற்றுக்கொள்றேன். மூச்சை உள்வாங்கும் போது இத சொல்லுங்க. அந்த மூச்சை ஆழமா நீங்க உள்வாங்கும் பொழுது, அப்பா உங்க அன்ப, நிபந்தனையற்ற அந்த அன்ப நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படி மூச்சை வெளியே விடும் பொழுது, என்னுடைய பயம், என்னுடைய கவலை, என்னுடைய குற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்துடுறேன், உங்ககிட்ட நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி
நீங்க ஆழமாய் உங்க இருதயத்துல அவருடைய அன்பை உணர ஆரம்பிங்க. இயேசுவே, உம்முடைய நிபந்தனையற்ற அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்க அன்பு என்னில குற்றம் பார்க்கிறதே இல்ல. உங்க அன்பு என்னைய புறக்கணிக்கவே இல்ல. உங்க அன்பு என்னை எப்பொழுதும் அரவணைத்துக் கொண்டே இருக்கிறது. நீங்க அத சொல்லிட்டே இருங்க. அப்பா, உங்க அன்பு எப்பொழுதும் என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிபந்தனையற்ற இந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பயம், கவலை, குற்ற உணர்வுகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த தியானம் உணர வைக்கும். இதை சின்சியரா நீங்க செய்யுங்க. ஒரு 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 2, 3 தடவையாவது இந்த வார்த்தையை உங்க இருதயத்துல சொல்லுங்க. அப்பா, உங்க நிபந்தனையற்ற அன்பு, உங்க மாறாத அந்த அன்பு, என்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற அந்த அன்பு, என்மேல் நினைவாக இருக்கிற அந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த அன்பு என்னுடைய ஆத்துமாவை காப்பாற்றும். இந்த அன்பு என்னை சூழ்ந்திருக்கிறது. அதை அப்படியே உணர்ந்து நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. இப்போ ஒரு சீனை நீங்க தியானிச்சு பாருங்க. எப்படி பிதா இயேசு கிறிஸ்துவை எந்த பிரியத்தோடு பார்க்கிறாரோ அதே பிரியத்தோட தான் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் திருத்துவ தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களை பார்க்கிறத நீங்க பாருங்க. இயேசுவின் மேல நீங்க வச்சிருக்கிற அதே அன்புதான் என் மேலயும் இருக்குது அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன்னு இருதயத்துல இருந்து நீங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய செல்ஃப் வொர்த் நீங்க ரொம்ப ஒரு அன்வேல்யூபிளா நீங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை நீங்க தியானிக்க தியானிக்க நீங்க எவ்வளவு ப்ரெஷியஸ்ங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. தேவனுக்கு நீங்க எவ்வளவு ப்ரெஷியஸ்ங்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதே பிரியத்தோடு பரலோக பிதா இயேசு கிறிஸ்துவை எந்த பிரியத்தோடு பார்த்தாரோ அதே பிரியத்துல அதே அன்புல இந்த திருத்துவ தேவன் உங்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து என்ன கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அவருக்கு தெரியும். அவருக்கு எதை எப்படி எப்போ செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். அவருடைய அன்புல நீங்க நிலைச்சிருங்க. ஒரு செடி எப்படி கிளையில எதுக்கும் கவலைப்படாம இணைஞ்சிருக்குதோ அதுபோல நீங்களும் இயேசுவில் இணைந்து இருக்கிறத நீங்க பாருங்க. நீங்க ஒன்றா இருக்கிறத பாருங்க. நான் கனி கொடுக்க போராட தேவையில்லை, நான் அவரோடு இணைந்திருந்தா போதும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க. அப்பா, உங்களில் நான் நினைத்திருக்கிறேன், உங்க அன்புல நான் நிலைச்சிருக்கிறேன். இந்த அன்பு எனக்கு போதும். இந்த அன்பு என் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் கனி கொடுக்க போராட வேண்டாம், நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் போதும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டே இருங்க. இப்போ இப்போ இத சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஆங்ஸைட்டி, எதையோ செஞ்சுதான் அவர் நம்மை நேசிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டில இருந்து வெளியே வருவீங்க. இதை செய்யணும், அதை செய்யணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இல்ல, இந்த அன்புல நிலைத்திருங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்து தானாய் வெளிப்படும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டில இருந்து டோட்டலா நீங்க வெளியே வருவீங்க. நீங்க எதையும் செய்யறதுனால அவர் உங்களை நேசிக்கல. நீங்க பிள்ளையா இருக்கிறபடியினால் அவர் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்புல யாதொரு மாறுதலும் இல்லையா, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நீங்க அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறபடினால் இன்னைக்கு உங்க உங்க ஒரு ஒரு பிள்ளைய நம்ம பெற்றெடுக்கிறோம். அது வயித்துல உருவானதுல இருந்து அதுக்கு மேல ஒரு அன்பு அது தானாவே வருது. அதுக்கு அந்த பிள்ளை எதையாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் நம்முடைய அன்பை சம்பாதிக்கணும்னு இல்லை. அது எப்படி நமக்கு அந்த அன்பு நமக்கு வருதோ அதை விட மேலான அன்பு நம்ம இன்னைக்கு பிள்ளை ஆயிட்டோம்னா
அவரோட அன்புல நம்ம மாற்றமே கிடையாதுங்கிறத உணரணும். இன்னைக்கு நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகளை எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம். ஐயோ! என் பிள்ளை நல்லா இருக்கணும். என் பிள்ளை என்ன விட நல்லா இருக்கணும். என் பிள்ளை என்ன விட என் வாழ்க்கையில ஆசீர்வாதமும், சுகமும், சமாதானமும், சந்தோஷத்தையும் பெற்று நீடித்த தீர்க்காயுசு நாட்கள் என் பிள்ளைகளுக்கு வேணும். இத நீங்க எவ்ளோ நம்ம ஒவ்வொருவரும் எவ்ளோ நம்ம பிள்ளைகள குறித்து நினைக்கிறோம். ஏன்னா, நமக்கு பிள்ளையாயிற்று. அது பிறந்த நாள்ல இருந்து, அது உருவான நாள்ல இருந்து, அதுக்கு மேல நம்ம அளவு கடந்த அன்பு வைக்கிறோம். காரணம் என்னன்னா, அது என் பிள்ளை. இன்றைக்கு பிதாவினுடைய அன்பு, திரித்துவ தேவனுடைய அன்பு அப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு நீங்க நம்ம பிள்ளைகளா இருக்கிறபடியினால, நம்ம பிள்ளைகள் மேல நம்முடைய அன்பே இவ்வளவு இருக்கும்னா, நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி, அந்த சொந்த குமாரனாகிய நம்முடைய உடன் சகோதரனும் நமக்காக தன்னுடைய ஜீவனையும் நமக்காக அவ்வளவு பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால், அந்த அன்பு எவ்வளவு வீரியமான அன்பாய் இருக்கும். இந்த அன்புல நிலைத்திருப்பது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு, அதுதான் இந்த அன்புல நிலைத்திருக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமா பார்க்கிறோம். நம்ம போராட வேண்டியதில்ல. இந்த அன்புல நிலைச்சிருக்கிறவனால பாவம் செய்ய முடியாது. இந்த அன்ப உணர்கிறவனுடைய இருதயத்துக்குள்ள அவருடைய வித்து அது என்ன செய்திருக்கு? முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. நான் இன்னும் சிறப்பா செய்யலையே அப்படிங்கிற இந்த பதற்றம்லாம் உங்களுக்கு குறைஞ்சு போயிரும். நான் என்ன செய்தாலும் செய்யலனாலும் என் அப்பா என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த அன்ப உணர 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 இந்த அன்ப தேடி நீங்க நீங்க அதிக நேரம் அவர் கூட நீங்க இடைப்பட ஆரம்பிப்பீங்க. அந்த இன்டிமசிக்குள்ள வருவீங்க. அந்த ஃபெல்லோஷிப்க்குள்ள வருவீங்க. எப்படி இயேசு எப்பொழுதும் பிதாவோடு கூட இருந்தாரோ, அந்த இன்டிமசிக்குள்ள நீங்க வருவீங்க. இந்த அன்ப உணரலன்னா, நிச்சயமா ஏதோ ஒரு ஒரு செயல்முறையில தான், நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல தான் நம்ம ஏதோ ஒண்ண முயற்சி பண்ணிக்கொண்டே இருப்போம். இந்த அன்பை உணருகிறவன் தான் மெய்யாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான். சொல்லுங்க. பிதா இயேசுவை நேசிப்பது போல என் இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு 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 சின்ன நோட் எழுதுறாருன்னா எப்படி இருக்கும்? பிதா இயேசுவை நேசிப்பது போல, பிதா என்னை நேசிப்பது போல நானும் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பிலே நீ பயமில்லாமல் இளைப்பாரு. இத ஒவ்வொரு நாளும் காலை வேளையில உங்க இருதயத்துல சொல்லுங்க. அவருடைய அன்பு என் மேல பரிபூரணமாய் இருக்கிறபடியினால் அந்த அன்புல நான் இளைப்பாறுகிறேன். அது பயமற்ற இளைப்பாறுதல். நான் நேசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அதனால் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஒரு ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தாய் மடியில அமர்ந்திருக்கும் பொழுது எப்படி எந்த கவலையும் இல்லாம இருக்குமோ, அதுபோல இந்த காலை வேளையில அவருக்கு முன்பாக அவருடைய அன்புக்குள்ள நம்ம அமர்ந்திருப்பதுதான் தியானம். நம்ம நேசிக்கப்படுறதுக்கு நம்ம எதையும் செய்ய தேவையில்லை. நம்ம ஏற்கனவே நேசிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்டினியூஸா உணர்வதுதான் அன்பில் நிலைத்திருப்பது. இந்த அன்புல நம்ம ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்து இந்த அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்பதை நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். அவருடைய அந்த அன்புல நம்ம வளர ஆரம்பிப்போம். நம்மிலிருந்து கனிகளும், நம்மிலிருந்து ஆவியானவருடைய வல்லமையையும் புறப்படுகிறதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்தீரப்பா. முழு இருதயத்தோடும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இன்றைக்கும் உங்க அன்புல நாங்க ஒவ்வொருவரும் அனுதினமும் நிலைத்திருக்க எங்க இருதயத்தை நீங்க பக்குவப்படுத்துங்கப்பா. எங்க இருதயம் அது கல்லான இருதயம் அல்ல, அது சதையான இருதயமாய் நீர் எங்களுக்கு மாற்றி இருக்கிறீரப்பா. புது இருதயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. இந்த புது இருதயத்துல உங்க அன்பு கான்ஸ்டன்டா ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது தகப்பனே.
அந்த அன்புல, நிபந்தனையற்ற அந்த அன்புல நாங்க நிலைத்திருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்த அன்கண்டிஷனல் லவ்வ நாங்க எப்பவும் ஃபீல் பண்ண, தொடர்ச்சியான அந்த அன்பை, அந்த கன்டினியூஸ் லவ்வ, அந்த அசைக்க முடியாத அந்த லவ்வ, எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்த அந்த லவ்வ நாங்க ஃபீல் பண்ண, உணர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு முறையும் நாங்க சோர்ந்து போற ஒவ்வொரு நேரமும் இந்த அன்ப நாங்க உணர நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, இந்த அன்புல நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கிறோம். உம்மில் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம். உம்மில் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த அன்புல நாங்க நிலைச்சிருக்கணும். அதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தகப்பனே, வந்த ஒவ்வொருவரோடும் கூட நீர் அதிகமா இடைப்பட்டு இருக்கிறீரப்பா. இந்த அன்புல நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபைய ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் அப்பா, இந்த அன்பு எங்க மேல ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் ஆண்டவரே, அது ஓய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த ஒவ்வொருத்தரும் நாங்க எத்தனையோ நியூஸ் கேட்கிறோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, எங்க ரிலேட்டிவ்ஸ்ல மூலமா எத்தனையோ நியூஸ கேட்கிறோம். நாங்க உயிர கையில பிடித்துக் கொண்டு இருக்கிறோம்னு சொல்றாங்கப்பா. அடுத்த நொடி பொழுது தங்களுக்கு என்ன நடக்குங்கிற நிலையில்லாத இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா, நீர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிற தேவன். இந்த யுத்தங்களை நீர் ஓய பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை எல்லா தேசங்களுக்குள்ளாகவும் நாங்க பேசுகிறோம் அப்பா. அப்பா, இந்த பூமியில அப்பா, நீர் உண்டாக்கின அத்தனை தேசங்களிலும் ஷாலோம பேசுறோம். அந்த தேச தலைவர்களுக்குள்ள அந்த ஷாலோம பேசுறோம். அவர்களுடைய எண்ணங்கள்ல அந்த ஷாலோம பேசுறோம். பாவி மக்கள் இனியும் கொல்லப்படக்கூடாதுப்பா. ஒரு ஒரு பெரிய ரெஸ்டோரேஷன் உண்டாகட்டும். தகப்பனே, உம்முடைய கரத்துல இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சீக்கிரமாய் இதுல நன்மைகள் உண்டாகிறத நாங்க பார்க்க போகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய அன்பை நீர் பூரணமாய் உணர உதவி செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.